ஹாய் வணக்கம். திஸ் இஸ் சாரா. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வெளியில் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி. வீட்டிலே எப்படி அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கருணக்கிழங்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக சொன்னாங்க. ஸோ கருணக்கிழங்குல அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அப்புறம் நம்மளுக்கு தெரியாத நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால, அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு காலையில் பாத்ரூம் போகிற இஷ்யூ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டதுனால இந்த கருணக்கிழங்கு வாங்கி செஞ்சோம். பிடி கருணக்கிழங்கும் செய்யலாம், பெருசாக உருண்டையாக இருக்கும்ல அந்த கருணக்கிழங்கும் செய்யலாம். ஸோ கருணக்கிழங்கை வாங்கி புளி போட்டு வேக வச்சிட்டேன். ஏன்னா அப்போவே கொஞ்சம் அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் குறையும்னு சொல்லிட்டு வேக வச்சு உரித்து மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் பைல்ஸ்க்கு ரொம்ப நல்லது. தென் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சக்கப்புறமா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போட்டு சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச எல்லா வெங்காயத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்ச கருணக்கிழங்கு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுவும் நல்லது உடம்புக்கு. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா போட்டு கிண்டி தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வீட்டில் ரெகுலேட் ஆகும். தேங்க்யூ.